எண்ணினிய தமிழ் மக்களே, திரையில் இந்த காந்த குரலை கேட்கும்போதே நம் கண்ணுக்குள் கிராமத்து மண் வாசனை வீசும். தமிழ் சினிமாவை ஸ்டுடியோவுக்குள் இருந்து கிராமத்து வீதிகளுக்கு அழைத்து வந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இன்று தனது 84வது வயதில் காலமானார் என்ற செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நுரையீரல் தொற்று மற்றும் வயது முதிர்வு காரணமான உடல்நலக்குறைவால் வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை இயற்கை எய்தினார். தமிழ் சினிமாவின் ஒரு சகாப்தம் இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த பாரதிராஜாவுக்கு சினிமா மீது அலாதி பிரியம். நடிப்பின் மீது கொண்ட ஆசையால் தனது அரசு வேலையை துறந்துவிட்டு மதுரையிலிருந்து சென்னைக்கு ஓடிவந்தார். ஆரம்பத்தில் வாய்ப்புகளுக்காக பல கஷ்டங்களை அனுபவித்து நாடகங்களிலும் உதவி இயக்குநராகவும் பணியாற்றி சினிமாவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். 1977 இல் வெளியான 16 வயதினிலே திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். அதுவரை செட்டிங் போட்டு எடுக்கப்பட்ட தமிழ் சினிமாவை நிஜமான கிராமத்து மண் மனிதர்கள் அவர்களின் யதார்த்தமான வாழ்வியலோடு காட்டி ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தினார். சப்பனாக கமல், பரட்டையாக ரஜினி, மயிலாக ஸ்ரீதேவி என அவர் செதுக்கிய கதாபாத்திரங்கள் இன்றுவரை தமிழ் சினிமாவின் மைல்கற்கள். தமிழ் சினிமாவிற்கு பல முன்னணி நடிகைகளை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. குறிப்பாக இவர் அறிமுகப்படுத்தும் நடிகைகளுக்கு ஆர் என்ற எழுத்தில் பெயர் வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ராதிகா, ரேவதி, ராதா, ரஞ்சிதா, ரேகா என பல நட்சத்திரங்கள் இவரால் உருவானவர்களே. அதேபோல தன் உதவி இயக்குனர் பாக்கியராஜை நடிகராக மாற்றியதும் இவர்தான். கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே என இவர் இயக்கிய திரைப்படங்கள் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளங்களாக மாறின. இயக்குனராக மட்டுமல்லாமல் ஆயுத எழுத்து, குரங்கு பொம்மை, நம்ம வீட்டு பிள்ளை, திருச்சிற்றம்பலம், மகாராஜா போன்ற திரைப்படங்களில் தனது யதார்த்தமான நடிப்பால் சிறந்த நடிகராகவும் முத்திரை பதித்தார். விருதுகளும் கௌரவங்களும். இவரது அசாத்திய திரைப்பயணத்திற்காக இந்திய அரசு 2004ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. இது மட்டுமின்றி 6 தேசிய திரைப்பட விருதுகள், 4 பிலிம்பேர் விருதுகள் மற்றும் 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்று சாதனை படைத்துள்ளார். சமீபத்தில் தனது மகன் மனோஜ் பாரதிராஜாவின் இழப்பால் மனதளவிலும் உடலளவிலும் உடைந்திருந்த பாரதிராஜா அவர்களின் இறுதி பயணத்திற்கு திரைத்துறையின் பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழக அரசு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. உடல் அளவில் அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் விட்டுச் சென்ற படைப்புகளும் அந்த காந்த குரலும் உலகத்தமிழர்களின் நெஞ்சில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்.